ஏன்பா நான் தெரியாம தான் கேக்குறேன், வேலை புடுங்குறதுல பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற காய்கறி வேணும் சொல்லி வாங்கி போடுற, அதுக்காக கைய பிடிச்சிட்டு கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையா இது? ஊட்டி விடுற வயசா இது? ஊட்டிக்கு அனிமன் போற வயசு. நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற, நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறித்தான் ஊட்டணும். என்ன ஏப்ப விட்டியா? பாத்து விடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையா இது? இந்த நிமிஷம் வேறையா இனி படுத்துக்கிற ராஜா. பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி, பூரி தின்னு சலிச்சதில்ல, பல்லு வலிச்சதில்ல. பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி. எங்க அந்த கிழவி பாடி வெளியில? கூப்பிடியா பாபாவ? கூப்பிடியா? கூப்பிடியா? அவனை நோண்டாத, போய் மாட்ட நோண்டு, அது சொல்லு. ஏயா அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்லு பண்ணிச்சு, இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க, இங்க என்ன நடக்க போகுதுப்பா? உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. ஏண்டி இங்க வந்து ஒளிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேருமா சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல? நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வேன் நான் கேக்குறேன். உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளிய வச்சுக்கீங்க. இவனே சேர்த்து ஏத்துறோம். அண்ணே இருங்கண்ணே, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லண்ணே. நான் நேரா வர்றேன், எம்எல்ஏ பாக்குறேன், இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காபி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணே அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குதுங்களான்னு, அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்கின போலாம், இழுத்துட்டு வாங்கடா. நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏ சொல்லி ஊமை பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன். ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்பனாலையும் கிட்ட நெருங்க முடியாதா? உன்ன மாதிரி பொறுக்கில எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னடா செல்லும் காட்டியா செல்லுங்க. இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பெரிய மனோகர சூழ பிடிச்சு வந்து நம்மளை காப்பாத்து போறாரு. அப்பா துறைக்கு வேற வந்து தூள் பண்ண போறான்பா. இதுக்குதான் கை தட்டுட்டு ஓடினாக்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அந்த ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டேங்கிறான். பொம்பளை ரிப்பர் தெரிஞ்சா போய் அமைக்கிறான். அண்ணா சேவல் தரேண்ணா, அவனை எழுப்பிடுங்க, நான் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவான். இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு? குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தன்னைத்தானே சவுக்கார அடிச்சுட்டு பிச்சை எடுக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் என் நண்பரை காப்பாத்துறதுக்காக ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். முக்கியமா என் கண்ணே பட்டுச்சியா எல்லாம் போனோம். ஐயோ சித்த நாளா இந்த வீரம் எங்கேயா போச்சு? முதல்ல வீடு போய் உங்க அம்மா கையால பேசிட்டு போனா. என்னது ஆத்தோட ஆட தொங்குற? நண்பரை டைவர்ஸ் காப்பாத்தலான்னு எகிர்னேன், கேசுக்கு பேசுக்காம மாட்டிக்கிட்டேன்.
கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா. முடியாது, அப்படியே தொங்கு வா. உங்க வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா. அடைச்சி வாய் முடியா. நாங்க கொஞ்சம் என்ன முறுக்கு புளி போறியாக்கும்? இல்ல, இருது மாநாட பத்தி பேச போறோம். போயா. அதுக்கு எதுக்கு மாநாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணிஞ்சிட்டு போக வேண்டியது? ரொம்ப தேங்க்ஸ். வா. அடியே அட பாவீங்களா, என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே. காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பேட்ல வர போறதோ தெரியலையே. துரை, என்ன காப்பாத்து துரை, விட்டுட்டு போறீங்க. அந்த ஆள் கிடக்கா, நீ வாயா. ஐயோ, இடி இடிக்குது, மழை வரும் போல இருக்கே. சத்தம் என் வாய்க்குள்ள வரலையா, மேல இருந்து வருது. நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியாவில சொன்னாங்க. அது சரியாதான் போச்சு போ. என்னதான் இருக்கட்டும் ஐயா, நீ என் மானத்தை காப்பாத்துனதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன்யா. அடிச்சு இது என்ன மீட்டிங்கா மயக்கு பிடிச்சி வளவளன்னு பேசுறதுக்கு? சுருக்கமாவே சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன்யா. என்னய்யா லவ் பண்றேன்னு சொல்றேன், மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கா. வாய் பொறுத்ததாவது பேச. ஐயோ ஐயோ சத்தம். கொட்ட மழையில நனைஞ்சு வந்து இப்படி நிக்கிறேன். வேறு பார்த்து சும்மா நிக்கிறிய. கிட்ட வந்து கட்டி பிடிக்க கூடாது. மரம் மண்டை. Come on, come on. என் பையனை எப்படி ஊமையாக்கிட்டியாத்தா? என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, எந்திரிம்மா, எந்திரி. நீ ஏமா என் காலில் விழுகிற? அன்னைக்கு தெரியாதனமா உங்க கூட சண்டை போட்டேன். அதனால என்ன இப்ப விடு. என் மானத்தை காப்பாத்தின ஒரு நல்ல பிள்ளைய பெற்ற அம்மா நீங்க. உங்க கால விழுதுல தப்பு இல்ல. ஏன் பிள்ளை உன் மானத்தை காப்பாத்தினானா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க, என்கிட்ட கலாட்டா பண்ண அந்த எம்எல்ஏ மகனை போட்டு அடி 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 அடின்னு அடிச்சு அவன்கிட்ட என்ன காப்பாத்தினாரு. அவன் காப்பாத்தலம்மா, அந்த மகமாய் தான் உன்னை காப்பாத்தி இருப்பா. அவன் மட்டும் மனசு வச்சு என் பிள்ளைக்கு பேச்ச கொடுத்துட்டான்னா. நானும் கேள்விப்பட்டேங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அது நடக்காது தாயி. என் பிள்ளை அரைகுறையா விரதம் இருந்து கரகத்தை கீழே போட்டதுனாலதான் அவனுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு பூசாரி சொல்றாரு. ஒரு கன்னி பொண்ணு கையால அவனுக்கு மஞ்சள் குளிப்பாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக தீர்த்தத்தால ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணுனா தோஷம் நீங்கும், பேச்சு வரும்னு சொல்றாரு. அந்த வேண்டுதலை நான் செய்யறேங்க. இல்ல தாயி, அதை செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா? ஏன் உங்க மருமகளா வர்ற யோகிதை எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா? அம்மாடி, என் மகனுக்கு காக்கா வலிப்பு இருக்குமா? தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? என் தங்கம், இனிமே நீதாண்டி என் மருமகன். இந்தாங்க.
குடிசையில சோறு போட்டாங்க, பணக்கார வீட்டுல பட்டினி போடுறாங்களா? அண்டானே ஊமா ஊமா. தன்யனானேன். இவனா? நான் பட்டணத்தார்னு நினைச்சுக்கிட்டேன். பாத்தீங்களா, உங்க குடலை உருவி கடிச்சிடுவேங்கிறான் இவன். சுமாரியா, வெளியில இருந்த 2 நாள்ல பசிக்குது, சாப்பாடு வேணும், சைகையிலே கேட்கற அளவுக்கு விவரம் ஆயிட்டான் அவன். ஓஹோ, ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ? நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடையே காமிச்சிருக்கிறான்னு, அதான் அலையறான். கொண்டாரு அப்படி. ஐயோ, பாத்தீங்களா, தொட்டுக்க சட்னி இல்லாமலேயே இந்த சேமியா உப்புமாவை என்ன போடு போட்டிருக்கிறான்னு. மிச்சத்தையும் தின்னு. ஐயோ, இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு. முதலாளி, அநேகமா ரிஜிஸ்ட்ரார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. விட்டாதானையா, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன். அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய்க்கு ஊத்துறையா பாலு. கையெழுத்து போட்டாலும் கொன்னுடுவானுங்க, போடலனாலும் பட்டினி போட்டே கொன்னுடுவானுங்க. டேய் சக்திவேலு, எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி, தாங்க முடியலடா. எப்படியோப்பா, அந்த ஆத்தா புரியத்துல அம்மானு பேச ஆரம்பிச்சிட்ட. அம்மா அம்மா. யோ, என்னைய பிச்சை எடுக்கிற மாதிரி. அம்மா இல்லாத நேரமா பார்த்து உனக்கு புதுசா ஏதாவது சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சா. அம்மா, நான் சொல்றது கேளு. பேச இப்ப நான் சொல்லி கொடுக்கிற மாதிரி அப்படியே சொல்லணும். என்ன, என்னையே பார். கலர் கலர். ஐயோ, ஃபிகர். ஃபிகர். ஐயோ, டக்கு டக்குன்னு சொல்றியே. தமிழ்ல வாயில போட்டு விளையாடுப்பா. ஊர தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட ராபிட்டு. ஏ ராபிட்டு, ஏ. நேற்று இவன் ஞானி, இன்று இவன் ஊமை. அடடடா, இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வெறும் வார்த்தையா சொல்லாம ஓ. கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பாடு. சைட்டு 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 சைட்டுன்றா. அன்னைக்கே நீ பதிலுக்கு சைட் அடிச்சுன்னா இந்த நிலைமைக்கு ஆளாவானா? இப்பதான் புரியுது. இவன் உன்னையே நினைச்சுட்டா இப்படி ஆயிட்டான். அடிக்கடி உன்னை வர்ணிப்பான். என்ன வர்ணிப்பாரா? ஆமாங்கோ, உங்களையே நினைச்சு இவன் உருகிட்டு இருப்பான். இப்ப பார், இவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன். பிரதர், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ராத்திரி நேரத்துல ஆளுக்கு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வர்ணிப்பியே. கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம், உதடு க்ளோஸ், பல்லு ஜொல்லு, கண்ணம் சரவணா ஸ்டோர் கிண்ணம். இந்த காது இருக்கே காது, காது இருக்கேடா காது. ஐயோ, அம்மா. குத்திட்டான். பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. சேட்டு அடிக்க வக்கில்லாம நம்ம 2 பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கலர் டிவி. எத்தனை இன்ச்சுங்கோ? ஐயோ அம்மா, 18 20. ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு? ஆமாங்கோ. ஐயோ, என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. வண்டியாங்கோ. இனிமே நீங்க சிரமப்பட வேண்டாம். இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். பாராபிட்டு வா. ஆமா, என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்சு அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோண்டி நோண்டி கேக்குற? ஓஹோ, பாத்துமா, ஏற்கனவே உன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு. இன்னும் உடம்புல இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போதும். இனி எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம 2 பேரும் சைக்கிள் செயின தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது. இட் இஸ் டூ லேட் பா, டூ லேட்.
Silver Screen's accomplished actor Amjad Khan passed away in Bombay on Monday night after a massive heart attack. Hundreds of mourners, சும்மா including சொல்லக்கூடாது. prominent He is very sincere. Wow. லண்டன்ல ஊம கல்லூரியில MBA படிச்ச உங்க மருமக இந்தியாவுல ஊமைகளுக்கான செய்திய இவ்வளவு அக்கறையா பாக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சார். கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்களா? சக்திவேல் பாப்பா. பை இந்த மேடம் யார் தெரியுமா? ஊமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. இந்த மாதிரி விசித்திரமான கேசுகளை ஹேண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டு வருவோம். இப்போ உங்க மருமகனை இவங்க ஊம பாஷையில சைகையிலேயே சம்மதமானு கேட்பாங்க. அவரும் சைகையிலேயே சம்மதம் சொல்லிட்டாருன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஊம பாஷையா? வாயை திறந்து ஸ்ட்ரைட்டா பேசினால வளவளன்னு உளருவேன். என்னது 4 கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாட்டிருக்கானுங்க. வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடலாம். பட்டம் சுட்டுருவாங்க டேய். இல்ல பாட கட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன். ஊம பாஷையிலே நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறேன் பாரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? இங்க 4 ஆம்பளைங்க 4 வாரமா என்ன இந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க. லாக் புரியல? மறுபடியும் சொல்றேன், இங்க அவங்க ஜெயில்ல வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க. Shut up! ஏன் அவர் என்ன சொல்றாரு? என்ன சார் இது? இவர் இப்படி எல்லாம் கேட்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதாமா சொல்லிட்டாரு? பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன 4 வருஷமா வச்சிட்டு இருக்கீங்களா? ஓஹோ. அது மட்டுமா, இந்த டபரா தலையில சகிச்சுக்கிட்டு 4 வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, நான் சொன்னது அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. டேய், உனக்கு பாட வேண்டாம். தனக்கு டன். மிஸ்டர் சக்திவேலு, எனக்கு சைகை எல்லாம் தெரியாது. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அம்மா கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படுபாவி, நீ அக்கா தங்கச்சியோட பொறுக்கலைங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புடவை கட்டிட்டு அவளை இறக்காரமா போச்சு அவனுக்கு. நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன், அது ஏன் இஷ்டம். ஏமா அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், 4 வருஷமா இந்த கிழமை உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கிறேன் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. மிஸ்டர் தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை. இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுய நினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா. ஒரு நிமிஷம். ஏமா உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். பையா போன ஐயரு. அடடா வாங்க. நான் தான் கோதண்டராம் ஐயர். எங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒருத்தர் மூஞ்சியை பார்த்த உடனே அவன் எந்த நோக்கத்தோட வந்திருக்காரு கரெக்டா சொல்லிவிடுவேன். இப்ப நீங்க எந்த நோக்கத்தோட வந்திருக்கேன்னு தெரியுமா? சொல்லிவிடுவேன். என்னது முட்டை? அவச்சா அவச்சா. பரவாயில்ல இருக்கட்டும். இந்த முட்டைக்குள்ள இருக்கிறது ஆண் கருவா இல்ல பெண் கருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கிளியரா சொல்லணும்னா
சேவல் ஆண், கோழி பெண். இது ரெண்டுல எதுவும் தெரிஞ்சுக்கணும். கரெக்டான இடத்துல வந்திருக்கேன். சேவலும் கோழியும் ஒண்ணு சேர்ந்தா முட்டை வைக்கும். 6 அறிவு படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தை தான் பெத்துக்க முடியும். குழந்தை 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 குழந்தையா? குழந்தை என்ன என்ன? யாரு இவ? குழந்தை குழந்தைன்னு பேசிட்டு இருக்க? ஐ கோழி. ஆ? ஐ கோழிகளடா. ஐயர் மாமி, என் வயிறு விசாலம். ஆ, ம். இது என்னங்க இது? ஐயோ முட்டை. இது யார் வச்சாங்க? அசடு, இது கூட தெரியலையே. முட்டைய பெட்ட கோழி தானடா வைக்கும். பார்த்தது இல்லையே. நான் சேவல் ஆம்பளை தானே, ஆமா. இவங்க கோழினா பொம்பளை தானே. ஆ, கோழி. ஆமா. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா குழந்தை வைக்க முடியுமா? பேசா வைக்கலாமே. ஐயோ, இது சொல்லி எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைங்க, நாங்க குழந்தை வைக்கணும். நான் சேர்த்து வைக்கிறமா? என்னடா என்ன சொல்ற நீ? வாங்க 2 பேரும் போய் குழந்தை வைக்கணும். கையடுறா. விடு, கட்டையில போடுறேன். ஐயோ, ஒண்ணு. கட்டாவிதி. என்ன? அவனுக்கு என்ன ப்ராப்ளமோ தெரியல. குழந்தைன்னு ஏங்குறான். புரிஞ்சு கொடுத்து. அவனுக்கு குழந்தை இல்லாத ஏக்கம் போல் இருக்கு. அம்பி, கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்றேன். இது கோழி இல்ல, மாமி. மாமிலாம் தொடப்படாது, தெரியுமா? இந்த பாரு, எதுக்கும் சத்து தள்ளியே நின்னுக்கோ. பொடி. மாமியை பார்த்து குழந்தை வைக்க சொல்றானே. இந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. கடவுளா பார்த்து கொடுத்தது. இதை வச்சு மேனேஜ் பண்ணிவிடலாம். என்னது? இது வடகம் பிழியறது. எப்படி புளியறது? இத இப்படி வச்சு 2 கையால நன்னா அமுக்குனா பிழியலாம். ஐயோ, அப்படி பார்க்காதடா, அவிஷ்டோ. இந்தடா குழந்தை கேட்டியே, வச்சுக்கோ. இது யார் வச்சது? எவனோ வச்சது. அதுக்கு நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் எப்ப வைக்கிறது? ஆ? நீ எப்ப வைக்கிறத? ஒரு காரியம் பண்ணு. இந்த போட்டோ பார்த்துட்டே ரோட்ல நட. பாழும் கிணறு வரும், அதுல விழு. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வச்சு விடலாம். கிணறு கிணறு? கிணறு. அங்கே போறேன். வர எப்படி? என் ஜாதகம் சரியில்லை. கிணறு கிணறு கிணறு. ஏன்பா கிணறு. தர கையில முட்டைய வச்சுக்கிட்டு கிணறு கிணறுன்னு சொல்லிட்டு வரியே, இது என்ன திருஷ்டி கழிச்ச முட்டைய? அதையெல்லாம் இந்த கிணத்துல போடக்கூடாது, அத பாழ் கிணத்துல தான் போடணும். இதான் கிணறா? ஆமா ஆமா, கிணறு கூட தெரியாத ஒரு ஆம்பளை. ஐயோ, ஐயோ, ஐயோ. வெள்ளைய மாப்பிள்ளை தோரை கிணத்துல விழுந்துருச்சு. யாராவது காப்பாத்துங்க, சீக்கிரம் ஓடுவாங்களே. யாரு? துரையா கிணத்துல விழுந்துட்டா? அட, யாராவது ஆம்பளைய காப்பாத்துங்க. ஏன் நீ இல்லையே? ஐயையோ, ஓடியா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எப்பா, எதுக்குப்பா கிணத்துல குதிச்ச? ஏன் தெரியுமா? அவன் தான் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கான்ல. அவன் கிணத்துல குதிக்கிறதுக்கு நீ என்ன சொன்ன? ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லலையேடா. எப்பா, எதுக்குப்பா கிணத்துல குதிச்ச? முட்டை வைக்கிறதுக்காக குதிச்சேன். டோ, இவ்வளவு மூட்டு முட்டை வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கிணத்துக்குள்ள குதிக்க சொன்னது எவன்யா? ஐயர் தான் சொன்னாரு. எந்த ஏரியாவ? அங்க குண்டா ஒரு கோழி இருந்தது, அது என்னமோ ஐயரோட மாமியாமா. ஆ. நானும் அது ஒன்னா சேர்ந்தா முட்டை வைக்க முடியுமான்னு கேட்டேன். ஐயர் தான் இங்க வந்து நினைச்சையா, சும்மா சொல்லையா. மாமிய போய் முட்டை வைக்கணும், அதான் ஐயர் கிணத்துக்குள்ள இறக்கி விட்டான். டோ, இவ்வளவு பெரிய மொட்டையா இருக்கிறியே, இவ்வளவு மூணு முட்டை வச்சு கொடுக்க கூடாது. விளையாடாதப்பா, மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமாப்பா? இங்க பாரு, ஆஸ்பத்திரிக்கு போறேன், அங்க எல்லாம் வெள்ளையா ட்ரெஸ் பண்ணிட்டு நர்சுங்க சுத்தி சுத்தி வருவாங்க. ஒயிட் லக்கான் கோழின்னு நினைச்சுக்கிட்டு முட்டை வைக்க அலைஞ்ச உன் முட்டைய பேத்துருவாங்க. உன் முட்டை வைக்கிற ஐட்டத்தை இதோட நிறுத்திக்க. ச்சே, வேலை புடுக்கிறதுல இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து மாட்டிக்கிறா சாமி. ராபிட்டு, ராபிட்டு, இப்ப எப்படியா இருக்கு? ஏயா, உன் வேரத்தை இப்படிதான் காட்டுறதா? யாரோ என்னமோ சொன்னதுக்காக கண்ணு மூடிட்டு கணத்துல விழுந்துறதா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ எப்படி பதறி போயிட்டு தெரியுமா? என் நெஞ்சு எப்படி படப்பட நடிக்குது பாரு. பாரு, கேக்குதா? எப்ப கிணத்துல விழுந்தாலும் இப்படி கையெடுத்து வச்சுக்குவியா? உன்னையே நான் இங்க வச்சிருக்கேன், அப்புறம் என்னையா? ஐயர் சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. நல்ல ஐயரு, ரொம்ப நல்ல மாமி. யோ, ஐயர சொல்லான மாமிய சொல்லாத. இந்த இடத்துக்கு என்ன தவிர வேற யாரும் வரக்கூடாது. இது ஜெனரல் வார்டுமா, யாரு வேணாலும் உள்ள வரலாம். ஐயோ, நான் உங்களை சொல்லுங்க டாக்டர். இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? இஸ் ஆல் ரைட். இப்பவே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம்.
பேப்பர் பேடு என்ன பண்ணீங்க? மெடிக்கல் ரிப்போர்ட் செக்அப் பண்ணி கையெழுத்து போட போறேன். கையெழுத்துனா? இது கிளாஸ் ரூம் இல்ல, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு. இல்லாமா இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஓபில கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்க. கையெழுத்துனா என்ன? கையெழுத்துன்னா அவங்கவுங்க பேர் அவங்கவுங்க எழுதுறதுதான் கையெழுத்து. இப்ப நான் என்ன எழுதுறேன்னு சொல்லு. WR சக்திவேல். இது கையெழுத்து தானே? ஆமா அவங்க அவங்க பேரை தானே கையெழுத்து எழுதுவாங்க. ஆமா. அப்படின்னா இதுதான் என்னோட பேரு, சக்திவேல். ராபிட், என்ன உளற? என் பேர் ரேபிட் இல்ல. அது நான் செல்லமா கூப்பிடுறது. உன் பேரு தோரன்னு எனக்கு தெரியும். என் பேர் துரை இல்ல, என் பேர் சக்திவேல். கொஞ்ச நாளே உனக்கு என்னமோ ஆச்சியா? எனக்கு இப்பதான் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் செவுத்தெல்லாம் உடைச்சிட்டு மேல இருந்து குதிச்சேன். அங்க மரம் செடி கொடியெல்லாம் இருந்துச்சு. மலை மேல ஒரு வீடு இருந்துச்சு. அங்க ஒரு ஆள் இருந்தாரு. அவருக்கு இது ஊசி போடுவாங்க, அப்ப குடுப்பாங்க குடிக்கிறதுக்கு ஒண்ணு. அப்புறம் நான் கையெழுத்து போடுவேன். அதான் என் பேர் சக்திவேல், என் பேர் சக்திவேல். இங்க பாரு தம்பி தோர, எங்கிட்ட ஆள் பலம் இருக்கு, உங்ககிட்ட பண பலம் இருக்குது. ஒரு 92 MLA விலை கொடுத்து வாங்கி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அந்த கடையில விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட இருக்குது. என்ன நம்பி நீ பணம் போட்டேன்னு வை. அவரு முதல் மந்திரி ஆயிடுவாரு, நீங்க நிதி மந்திரி ஆயிடுவீங்க. அப்புறம் உங்க 2 பேருடைய PA நான் தான். அட கழுத, அப்புறமா யாரோ ஏதோ ஆயிட்டு போறோம்னு வை. என்ன நம்பி பணம் போடுறியா? இந்தா கமல் கட்டு சாப்பிடு. இத பாரு அறிவரசு, பதவிக்காக உன்னால 100 MLA கையெழுத்து வாங்க முடியும். ஆனா சொத்துக்காக என்னால ஒருத்தங்கிட்ட கையெழுத்து வாங்க முடியலையே. யாரோ மருமகன் கிட்டயா? ஆமாங்க, அந்த ஊமையை அடிக்கிற கூத்து இருக்குதே. யோ கணக்கு. சரி மூடிக்கிறேன். ஊமையனா? ஆமாயா, என் மருமகனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது. பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு, அதான் அவனை லண்டன்ல இருக்கிற ஊமை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன். பரவாயில்ல, நல்லாவே காது குத்துறாரு நம்ம முதலாளி. என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான். அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒண்ணு பெருசா வைக்க போறேன். அந்த பார்ட்டில நீயும் கலந்துகிட்டு அவங்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா சொத்து எனக்கு கிடைக்கும், நீ நினைச்சதும் நடக்கும். கண்டிப்பா வரேன். இது வரைக்கும் இந்த அறிவரசு ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது. இதுவும் நடந்துருச்சுன்னா அவன் கண்ணுக்குட்டிய காமிச்சு பாலை கறப்பான், நான் விஸ்கி புட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்தை கறக்க வேண்டியிருக்குது. சாச்சுங்க. என்னடா இது 4 வாரமா சோறு தண்ணி எல்லாம் வச்சிருந்தாருங்க, நீ திடீர்னு ஃபாரின் சரக்கா குடுக்குறானுங்க. அப்புறம் அடிச்சிட வேண்டியதான். 4 ரவுண்ட் நிறுத்திக்க, 5வது ரவுண்ட் அடிச்சுனா பாடிடுவேன். அப்புறம் பாடதான். என்ன பண்ணலாம்? அடிக்கலாம்னு ஆசையாம இருக்குது. அதுக்கு ஒரு செம ஐடியா வச்சிருக்கமா கண்ணு. என்னது வாந்தியா? கீழே துப்பாத, காஸ்ட்லி விஸ்கி. இதுல துப்பு, வடிகட்டி மறுபடியும் அடிச்சிடலாம். துப்பு. துப்ப மாட்டேன். சங்கீத வாந்தியா? பாத்ரூம் குள்ள போய் ஒரு ஆலாபனையே வச்சுக்க. போ, போய் தொலை. போ. என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது? பையனுக்கு மப்பு எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. நீங்க அவன் முன்னால நீட்ட வேண்டியதுதான் பத்திரத்தை. உடனே கையெழுத்து போட்டுருவான். யோ எங்க அவன் காணா? வாந்தி எடுக்க பாத்ரூம் குள்ள போனா, ஒருவேளை அங்கேயே படுத்து தூங்கி இருப்பானோ. சார், சும்மா சொல்லக்கூடாது, அசத்திட்டீங்க போங்க. ஆனா உங்க மருமகன் மட்டும் ஒரு பாட்டு பாடியிருந்தா பிரமாதமா இருந்திருக்கும். யோ பாட்டு இருக்கு, அவன் பேசினா போதாதான், அந்த சந்தோஷத்திலேயே நான் உயிரை விட்டுருவையா. பாடகட்டவனுக்கு வந்துட்டானுங்க, மூக்குல பஞ்ச வைக்க போறானுங்க. சாகிறத விட மயக்கம் போடுறது பெட்டர். போட்டுடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம மாப்பிள்ள ஆடி பாடி ரொம்ப களைச்சு போயிட்டாரு, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க, நம்ம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போய் சாப்பிடுவோம். கமான், வாங்க வாங்க.
வாங்க. தம்பி உன்னால எனக்கு பணம் கொடுக்க முடியல நான் சொல்லிடு. அதுக்காக இந்த கேரி காக்கா வலிப்பு கேட்டு கொண்டாந்து இவன் தான் என் மருமகன் சொல்லாத. அறிவரசு, என் மருமக லண்டன்ல படிக்கல. ஆனா அவனை 25 வருஷமா பேசி பழக தெரியாம ஊமையா ஏன் காட்டு பங்களாவை தான் வளர்த்தேன். அங்கிருந்து ஒரு நாள் தப்பிச்சிட்டான். அவனை பிடிக்க போன என் ஆட்கள் நீலாங்கர்ல கரகாடி இருந்தா இவனை தவறுதலா பிடிச்சிட்டு வந்தானுங்க போல இருக்கு. நீங்களாங்கிற ஏரியாவா? ஏன்னா அது ஓ ஏரியா தானே? ஆமாங்க, கீழே விழுந்து கிடக்கிறான் வலிப்புக்கார துறை என்னோட ஏரியால தான் இருக்கான். அப்ப என் மருமகன் அந்த ஊமையன் தான் என் போலீஸ் ஸ்டேஷன் உண்டு இல்லன்னு ஆகிட்டு போயிட்டானே. அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்டுக்கொட்டையில போய் நாசம் பண்ணிட்டு தமிழரசியை காப்பாத்தி கொண்டு போயிட்டான். இங்க பார், ஓ மருமகன் ஏன் எதிரி வீட்டுல இருக்கான், என்னோட எதிரி ஓ வீட்டுல இருக்கான். இப்பவே ஓ ஆளுகளையும் ஏ ஆளுகளையும் அனுப்பி அந்த ஊமையனையும் அந்த வெள்ளையம்மா குடும்பத்தையும் கூண்டோட நம்ம எக்ஸ்போர்ட் பங்களா கொண்டு வரச்சோம். புறப்படுங்க. ஆஸ்பத்திரியில இருக்கவனுக்கு கொண்டு போய் டிஃபன் கொடுத்துட்டு வராம என்ன தூங்குறானே. டேய் மணி, நீ கவனிக்கிற பெரியமா, நான் துக்கத்தில் இருக்கிறேன். எங்கடா அவன்? எங்கடா அவன்? டேய், இந்த சவுண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. யாரா நீங்க? திடீர்னு வந்து எங்கடா அவன்னா என்னடா அர்த்தம்? யாரு? ஏய், எங்க முதலாளியோட மருமப்புல சத்திவேலுங்க. டேய், இங்க சத்திவேலும் இல்ல சுத்திவேலும் இல்லடா. என்னது? நீங்க எம்எல்ஏ ஆளுங்கள்ல தெரியுதுல்ல? சத்திவேலு எங்க? யாரோட அது சத்திவேலு? ஆட நீங்க என்ன பெரியமா, இந்த கோயிலுக்கு முன்னால குத்தி வச்சிருக்கல சத்திவேலு. அதான் போய் புடிக்கிட்டு போங்கடா. அது அங்க என்ன இருக்கு? ஏய், இத்தனை நாள் இங்க இருந்தானே அவன் பிள்ளை இல்ல, எங்க முதலாளியோட மருமக சக்திவேலு. தெரியுமா? இப்பதான் புரியுது. நம்ம துரைதான் நல்லா பேசுவானே, இங்க இருந்து ஊமையனாச்சே, அப்ப அவன் தான் சத்திவேல் போட்டிருக்கு. என்னடா சொல்ற? இத்தனை நாள் இங்க இருந்தது வேற ஒருத்தனா? அப்ப என் புள்ள தர உன் புள்ள எங்க பாதுகாப்புல தான் இருக்கிறான். மரியாதையா சொல்றேன், சக்திவேல் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்ல டேய், நானும் அப்ப இருந்து பாக்குறேன், சும்மா உட்டான்டா விட்டுட்டு இருக்கிறேன். தாய்க்கு சைனா எடுத்தா என்னடா பண்ணுவேன்? அப்படியே ஸ்டாண்டல் வழியா விட்டுருங்க. உள்ள போய் தர்றான். சத்திவேலுங்கிற பேர்ல இங்க யாரும் இல்லப்பா. துரதாப்பா என் புள்ள. அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா. அவன் உள்ள எங்கேயுமே காணவில்லை என்றால் அங்க அடையாளங்களோட பேப்பர்ல போய் விளம்பரம் கொடு. இங்கேண்டா வந்து ஏறுறீங்க? இந்த கேள்வி இவனுக்கு வேலை ஏத்துக்கலாம். தோராங்கிற சக்திவேலுங்கிற ராபிட்டு கரெக்டா சொல்லி இந்த இடம் தானா? ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கையா. ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களை கூட்டிக்கிட்டு போகத்தான். பேசணுமா? எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? இவங்கதான் தமிழரசி. இவரு நான் இங்க சின்ன குழந்தையா இருந்தேன், என்ன பெருசாக்குனாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்க அன்னைக்கு என் மேல தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்குல ஊசி குத்துனீங்களே, அப்போ ஒருத்தரை கும்பிட்டீங்களே, அவர் யாரு? கடவுள். என்னோட கடவுள் இது. இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது உங்க 2 பேரையும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு? உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுப்பாங்களே, அவங்களா? அவங்க இப்ப எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? கதை வேற சாத்திட்டானுங்க. கண்ணா பின்னானுங்க அடிப்பானுங்க போல் இருக்கு. அவசரப்படாது. துரையா சத்திவேலான்னு நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். நீ துரையா சத்திவேலா? என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான். அவள் ஒரு டயானரா கலர் டிவி. எத்தனை இன்ச்சுங்கோ? 18 20? துரை! ஐயோ, துரை!
தம்பி இன்னைக்கு தாண்டா நம்ம குரூப் உருப்படியா ஒரு வேலையை செஞ்சிருக்குது. சார் மூக்கரைக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. தெரியல, நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகத்துக்கு வரும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வந்தேனே, அதே வெள்ளை மாதா. முதலாளி, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்தா பரோபகாரி இந்த அம்மா. அன்னைக்கு சக்திகள் உயிரை காப்பாத்துறதுக்காக பால் கொடுத்தா, அதுக்கு தான் நான் அப்பவே மொத்தமா பணம் கொடுத்துட்டேனே. நீங்க சொல்ற சக்திவேல் என் வீட்டுல கொஞ்சம் ஆள் ஊமியா இருந்தானே, அந்த பையனா? ஆமா, என் பாலை குடிச்சு வளர்ந்தவனா அந்த பையன். அப்படின்னா இனிமே அவன் எனக்கு மகன்தான். உன் மகன் தோரா இங்க இருக்கிறான். அப்ப இங்கிருந்து தப்பிச்சு போன சக்திவேல் உன் பாதுகாப்புல தான் இருக்கணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. ஆமா சார், எங்களை விட்டுருங்க சார். இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. டேய், எங்க அம்மா ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். அந்த சக்திவேல் நாங்க பார்த்ததே இல்லை. அவன் மேல பெட்ரோல் எடுத்து ஊத்துங்கடா. சார், எங்க பெரியமாவும் ஒண்ணும் செய்யாதீங்க சார். இருக்கிற இடத்த சொல்லிட்டு கூட்டிட்டு போய நானா வேணாங்கிறேன். உனக்கு கொல்லி போட ஒரு 2 பிள்ளைய வரமாட்டான், இவனே போட்டுருவான். சொல்லு சொல்லு. நான் இன்னும் 5 என்றதுக்குள்ள சொல்லிடணும், இல்ல சாம்பலாயிடுவேன். 1 2 3 4 5. தெரியுமா, என் கையை மட்டும் கட்டாம விட்டுருந்தாருங்க, கண்ணு காது மூக்கு வாயு எல்லாத்திலையும் விசிலடிச்சிருப்பேன். புரியுங்களா?
ஏண்டா காக்கா வலிப்பு காசு அப்படியே விட்டுருந்தீங்கன்னா வாயில நுரத்தள்ளி செத்து போயிருப்பணும்ல. இரும்பு எடுத்து கையில கொடுக்குற அறிவு கட்டது. அம்மா இருக்கிறதுனால கெட்ட வார்த்தை பேச முடியல. பரவே அம்மா உனக்கு எப்படி இவ்வளவு வீரம் வந்தது? தாய்க்கு ஒரு பிரச்சனை எந்த தமிழனுக்கு வீரம் வரையா? போராட்டி போயிட்டு வர வா. இது ஃபைட். நான் வீட்டுக்கு போறேயா? அம்மா மேல போட்டு கொடுத்துமா மேல. வா. இது ஃபைட். நான் வீட்டுக்கு போறேயா? அம்மா
ஆசையை நிறைவேற்றணும் தப்புன்னு சொல்லு. இப்படி ஒரு கேவலமான இந்த கழுது மேல உட்கார வச்சிருக்கீங்க. அந்த கழுதை எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு ஃபீல் பண்ணும். நாளைக்கு அது சொந்த பந்தங்களோட போய் சேர முடியுமா? பாரு எப்படி உட்கார்ந்து பாரு. மாலைன்னு சொன்ன உடனே என்ன மாலை ஏது மாலைன்னு நிமிந்து பாக்குறதே இல்லையாடா. குடிஞ்சிட்டு போடுங்கோ போடுங்கோ வாங்கிறீங்களே, அது செருப்பு மாலைடா. இந்த பார், இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலே இருக்கக்கூடாது. போடா. சக்திவேலு, குடியா? இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சது காரணமே நீங்கதான். என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இப்போவாவது உன் பொண்ணுன்னு நீ ஒத்துக்கிட்டியே. எல்லாரும் பேசுறாங்க, நீ மட்டும் என்ன பேசாம நிக்கிற? எல்லாரும் இருக்கிறாங்க, துறைய மட்டும் காணுமே. ஏன்டா இப்படி வேஷம் போட்டிருக்க? என்ன நீ போகலன்னா ஓடிடுவானா? நீ சும்மா இருப்பீமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறி குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்குல காட்டினா தம்புராவை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிக்க ஓடியாந்துருவான். கொஞ்சம் சும்மா இருங்க. இது பாருங்க, என் உயிரையே அவர் கொடுத்துட்டேன். நீங்க என் மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க. ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போகுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா, அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். நான் தான் சிலுக்கு. நான் தினமும் ஷூட்டிங் போறது உங்க ஏரியா வழியாதான். அப்பெல்லாம் நீங்க சைக்கிள் சீனோட தெரியும் போது நீங்க பெரிய வீரன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா உங்களை தான் பண்ணிக்கிறதுங்கிற முடிவோட வந்திருக்கேன். ஓ, சைக்கிள் செயினுக்கு இப்படி ஒரு மரியாதையா? ஏன் ஆடுறீங்க? என்ன பேர சொல்றீங்க? அட போதும், எழுந்திரி. தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்ப? இதுக்கு சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவரை கூட எதிர்பார்க்கல துறை. இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் துறை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன துறை? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஐ நோ. ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் துறை. இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுடியோ போறாங்கன்னு வெய்ய, பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி, ஆனா அவங்க 2 பேரும் கிடைக்கலன்னு வைய, அட்லீஸ்ட் ஒரு சீதையாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான் கன்ஃபார்ம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? பேர் வச்சுக்கலாம். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த 2 மாலை எடு, இல்லன்னா 1.5 மாலை எடு. மகாளி என்ன பாக்குறீங்க? மாலையை போடுங்க. சொல்லு. நீங்க போடுங்க. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ என்ன யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற? இது ஏன் ஆளியா? நீங்க அவருக்கு முன்னாடி சொல்லாதீங்க. இது ஏன் ஆளு?